ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ராஜ்மா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் இன்றைக்கி 2 கப்பு பாஸ்மதி அரிசியில் பிரியாணி செய்ய போகிறேன். ஒரு பாத்திரத்தில் 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. அரிசியை நல்லா அலசி தண்ணியை விறுத்து வச்சுக்கோங்க. 2 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு நம்ம 3 கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம 3 கப்பு தண்ணியை பாஸ்மதி அரிசியில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் பல்லாரி 2 நான் எடுத்துருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குக் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி இலை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 100 கிராம் ராஜ்மா 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ராஜ்மாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கேஷ்யூ சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நாம் மசாலா சேர்க்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை அப்படியே உள்ளே சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம தண்ணி கரெக்டான அளவு சேர்த்து வச்சுருந்தோம் அரிசியில். அதனால் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். கடைசியாக 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பிரியாணியை மிதமான தீயில் வேக விடுங்க. ஒரு விசில் வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 15 நிமிஷம் அப்படி இருக்க விடுங்க. 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ராஜ்மா பிரியாணி நமக்கு வந்திருக்கு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.